கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய ஒரு மகா பெரிய கிருபையினாலே நாம் தொடர்ந்து உயிரோடு இருக்கவும், இந்த ஞாயிறு காலை ஆராதனையிலே தேவனுடைய தெய்வீக திருவசனங்களை நாம் தியானிக்கவும் தேவன் நமக்கு ஒரு நல்ல கிருபை செய்திருக்கிறார். முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய அன்பு இரட்சகர் மூலம் நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்வோம். இந்த வாரம் நம்முடைய ஆவிக்குரிய பிரயோஜனத்திற்காக நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு போர்க்குதிரை என்கிற ஒரு தலைப்பில் நம்ம சற்று நேரம் சிந்திக்கலாம். குதிரைன்னு கூட சொல்லலாம். ஒரு குதிரைகளை குறித்து தான் இன்றைக்கு குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை இதை குறித்து அதிகமாக நீங்கள் பரிச்சயமாக இருந்திருக்கலாம். சில வசனங்கள் கூட நமக்கு ஞாபகம் இருந்திருக்கும் இல்லையா? ஆனாலும் இன்றைய காலகட்டங்களில் இந்த போர்க்குதிரையை குறித்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தின் நினைவு கூறுதலை அனுசரித்தோம். அதுக்கப்புறம் ஒரு புதிய வருஷம், த மெமோரியல் இயர் ஆரம்பிக்குது. அந்த புதிய வருஷத்தில் சில தீர்மானங்களை தேவனுடைய பிள்ளைகள் எடுத்தால் அந்த தீர்மானங்கள் அவர்களை தேவனிடத்தில் வழி நடத்திடும். இந்த வருஷம் நான் என்னென்னவெல்லாம் தேவனுக்கென்று செய்ய போகிறேன், எதையெல்லாம் விட போகிறேன், எதையெல்லாம் நான் பற்றி கொள்ள போகிறேன் என்கிற அளவுக்கு சில தீர்மானங்கள், அது கடந்த வாரத்தில் நம்ம சில பாடங்களாக பார்த்தோம் இல்லையா? அப்படி தீர்மானம் எடுத்ததுக்கு பிறகு நம்ம கடவுளுடைய ஊழியத்துக்கோ அல்லது கடவுளுடைய வழியில் நடக்கிறதுக்கு வந்துட்டோம்னாலே, இப்போது உண்மையாக நடக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் முன்னாடி இருக்குது. எங்கிருந்து எந்த பக்கம் இருந்து நமக்கு அம்புகள் வரும், எந்த பக்கம் இருந்து நமக்கு ஈட்டிகள் வரும், எந்த பக்கத்திலிருந்து நமக்கு தாக்குதல்கள் வரும்னே தெரியல. அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே திருச்சபை போயிட்டுருக்கு. நான் சொல்கிறது உண்மையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். நார்மலாக வந்துட்டு போகிறவங்க, கன்வென்ஷன் அட்டன் பண்ணி போகிறவங்க, ஒரு சர்ச்சு அட்டன் பண்ணிட்டு போகிறவங்களுக்கெல்லாம் இது பொருந்தாது. உண்மையாக வேலை செய்கிறவங்க, நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறவங்க, மனதளவில் கஷ்டத்தோட கண்ணீரோட விதைக்கிறவங்க, அவர்களுக்காகத்தான் இந்த பாடம். ஸோ போர்க்குதிரை இது ஏன் இந்த குதிரையை குறித்து நம்ம பார்க்கணும்னு சொல்லி கவனிக்கும்போது, நம்முடைய பிதாவாகிய தேவன் தம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளை எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைய பெயர்கள் இருக்கிறதோ, மணவாட்டி, ராஜசிங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு சிங்கத்திற்குப்பாக கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்ம படிச்சிருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி திருச்சபைக்கு பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறதுக்கு சில மிருகங்களை கூட தேவன் வைக்கிறார். அதில் ஆட்டுக்குட்டியும் ஒன்று, அப்புறம் வெள்ளாட்டுக்கடா எல்லாம் படிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு குதிரைகளுக்கு ஒப்பாக திருச்சபையின் பிள்ளைகள் இருக்கிறாங்களா என்று சொல்லி கவனிக்கும்போது, இது நம்மளுடைய விருப்பத்திற்கெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, அனுமானிக்க முடியாது இல்லையா? அப்போது தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்கும் இந்த குதிரைகளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு சோதனைக்குள்ளே நம்ம போகும்போது, சாலமோன் ஞானி அவர் எழுதின உன்னத பாட்டு புஸ்தகம் இருக்கு இல்லையா? கேன்டக்கிள்ஸ் ஆஃப் கேன்டக்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சாங் ஆஃப் சாலமன், பாடல்களின் பாடல்கள். அதுக்கு பேரே உன்னத பாட்டு, உன்னதமான பாட்டு. விசேஷமாக சாலமோன் ராஜாவாக இருந்துட்டு, அவருக்கு நிறைய மனைவிகள் இருந்தாலும் அவர் அதிகமாக நேசித்த ஒரு பெண்ணை அவர் அதை அன்பு செலுத்தி தன்னுடைய அன்பின் அடையாளமாக சில வார்த்தைகளை கொடுக்கிற ஒரு பாடல் தான் அது. அது நமக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம பைபிள் ஃபீஸ்ட் யூடியூப் சேனல்லையே உன்னத பாட்டுன்னு சொல்லி தனியாக ஒரு ஃபோல்டர் இருக்குது. அது ஃபுல்லாக உன்னத பாட்டு முழுவதும் அதனுடைய அர்த்தங்கள் என்னங்கிறதெல்லாம் நம்ம சப்ஜெக்டாக பேசியிருக்கோம். ஒரு வேளை நீங்கள் அதை கேட்கலைன்னா நீங்கள் பைபிள் ஃபீஸ்ட் யூடியூப் சேனலுக்குள்ளே போய் பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை அழுத்தினீங்கன்னா நிறைய ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். அதில் பேசிக் சப்ஜெக்ட் இருக்குது, அப்போஸ்தலர் நிருபங்கள், வெளிப்படுத்தலாகமத்தினுடைய விளக்கங்கள், அப்புறம் 1000 ஆண்டு அரசாட்சியை பற்றின 38 பாடங்கள், எல்லாமே நிறைய ஃபோல்டர், எபிரேயருக்கு எழுதின நிருபம், இதெல்லாம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உன்னத பாட்டு புஸ்தகத்தினுடைய விளக்கங்களும் அதில் வரும். அதில் முதல் அதிகாரத்தில் அது எதற்குறித்து எழுதப்பட்டிருக்கிறது குறித்து நம்ம அநேக சகோதரர்களுக்கு விளக்கம் தெரியும். விசேஷமாக ராஜாவாக அங்கே சாலமோன் இருந்து கொண்டு எழுதுகிற பாட்டு மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாவாக வந்த பிறகு தன்னுடைய அதிகம் நேசித்த தன்னுடைய மனவாட்டியை பார்த்து
நிறைய வசனங்கள் படிச்சிருக்கோம் இல்லையா? என் பிரியமே, என் ரூபவதியே, என் புறாவே, என் உத்தமியே, எழுந்து வா. வார்த்தைகளெல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ அதனுடைய முதல் அதிகாரத்திலேயே அந்த மணவாட்டியை குறித்து அவர் பேசின வார்த்தைகளை இப்போ நம்ம ஆவிக்குரிய பொருளில் நம்ம பார்க்கும்போது, உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சாலமோன் பாடின உன்னத பாட்டு அப்படின்னு ஆரம்பித்து எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய அளவுக்கு ஒரு வசனம் இருக்கும். அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக, உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. ஸோ இது என்ன, எதை குறிக்கிறது என்று சொல்லி கவனிக்கும்போது, இது ஒரு மணவாளன் தன்னுடைய மனைவிக்கு காட்டக்கூடிய அதிகபட்ச அன்பினுடைய அடையாளம். அதுதான் அந்த வாயின் முத்தங்கள். ஸோ அவர் வாயிலிருந்து வந்த வசனங்களே இப்போ நம்மளை எந்த அளவுக்கு ஒரு உற்சாகப்படுத்தி தேற்றுதோ, எப்படி ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குற முத்தத்தை போல, அல்லது ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு கொடுக்குற அன்பின் அடையாளம் தான் அந்த முத்தம். அந்த மாதிரி கிறிஸ்து தன்னுடைய வசனங்களின் மூலம், தன்னுடைய ஆசீர்வாதங்களின் மூலம் அவருடைய பிள்ளைகளை அவர் தேற்றாராம். அதான் அந்த திராட்சரசத்தை பார்க்கிலும் உம்முடைய நேசம் இன்பமானது. இதெல்லாம் ஒரு அன்பின் அடையாளங்கள். அது மட்டும் இல்லை, அவருடைய உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாக இருக்கிறது, ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்கு. இப்போ இந்த பரிமள தைலங்களெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய பரிசுத்த ஆவி. அதுதான் ஒரு தைலத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கு. அது பரிமள தைலம்ங்கிறார். அதாவது ஒரு அருமையான வாசனை வீசக்கூடிய ஒரு தைலம் எப்படி ஒரு மனுஷனை சந்தோஷிப்பிக்குமோ, அந்த மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த ஆவி அவருடைய பிள்ளைகளை மிகவும் சந்தோஷிப்பிக்குது. அதனால தான் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். ஆக்சுவலாக இந்த இடத்துல இந்த கன்னியர்கள்ங்கிறது யாருன்னா, இந்த ட்ரூ வெர்ஜின்ஸ், உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள். புரியுதுங்களா? உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள் உங்களை நேசிப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? மற்றவங்களாம் நேசிக்கிற மாதிரி நடிப்பாங்க, அவ்வளோதான். காண்கிற சகோதரனிடத்திலே அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்திலே எப்படி அன்பு கூறுவான்? இந்த சிறியில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்போ இன்றைக்கி நம்ம சகோதரர்களுக்கு காட்டக்கூடிய அன்பு பாசம் யார்கிட்ட காட்டுற மாதிரி? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிட்ட, அதுக்கப்புறம் தேவன்கிட்ட காட்டுற மாதிரி. இது நிறைய பேருக்கு புரியல. ஆனால் இந்த வசனம் தான் சொல்லுது, யார்கிட்ட பரிசுத்தாவி இருக்கிறதோ அவர்கள் உண்மையாக நேசிப்பார்கள். பியூர் ஹார்ட்டட்லி இருக்கக்கூடிய அந்த வெர்ஜன்ஸ் சொல்லக்கூடியவன். இப்போ அவங்கள பார்த்து சொல்கிற அவங்க தான் இப்போ பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்கள். என்னை இழுத்து கொள்ளும், அந்த வெர்ஜின் பேசுது, மணவாட்டி என்னை இழுத்து கொள்ளும் அப்படின்னா, மணவாட்டி கிறிஸ்துவை பார்த்து என்னை இழுத்துங்க, நான் வர்றேன் அப்படி சொல்லலை. அடுத்த வசனம் பாரு, உமக்கு பின்னே ஓடி வருவோம். என்னை இழுத்துங்க, நான் வர்றேன், எனக்கு பின்னாடி ஒரு வகுப்பார் இருக்கிறாங்க, நாங்கள்லாம் ஓடி உங்ககிட்ட வர்றோம். ஆனால் ராஜா என்னை தமது அறைகளில் அடைத்து கொண்டு வந்தார். இதுக்கெல்லாம் நம்ம விளக்கம் தெரியும் இல்லையா? என்னை இழுத்து கொள்ளுங்கிறது திருச்சபை மணவாட்டி. அப்படி மணவாட்டி இயேசு கிறிஸ்துக்கிட்ட போகும்போது கூடவே யாரும் போகிறாங்க? திரள் கூட்டம். படிக்கிறோம் இல்லையா? அந்த திரள் கூட்ட வகுப்பாரம் போகிறாங்க. ஆனால் ராஜாவுடைய அரண்மனைக்குள்ளே யார் தான்? அந்த பர்சனல் ரூம் சொல்கிறோம் இல்லையா? அதுக்குள்ளே அந்த திருச்சபை மட்டும்தான். இன்னும் சொல்ல போனால் அந்த ராஜரீகத்திற்குள்ள திருச்சபை மட்டும்தான். இப்போ அந்த திருச்சபையை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஃபோக்கஸ் பண்ணி, என் பிரியமே, நான் உன்னை எதற்கொப்பிடுறேன் அவர் சொல்கிறார் பாருங்க. என் பிரியமே, பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு நான் உன்னை ஒப்பிடுகிறேன் அப்படிங்கிறார். மணவாளன் சொல்கிறார், என் பிரியமே, உன்னைய பார்வோனுடைய ரதங்களிலே பூண்டிருக்கிற பரிகள்லாம் தெரியும் இல்லையா? குதிரைகள். அதனால இந்த சப்ஜெக்டுக்கு போர்க்குதிரைன்னு பேர். அப்போது அந்த பரிகள் பவுஞ்சுன்னா ஒரு குரூப்பாக இருக்குது. நிறையா இடங்கள்லாம் பழைய ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் படித்தோம்னா, பார்வோன் ராஜா எகிப்து ராஜா இல்லையா? உலகத்திலேயே எகிப்து நாட்டு குதிரைகளுக்கு தான் அதிக மவுஸ் இருக்குது, அதிகமான ஒரு விலை. எகிப்திய குதிரைகள்னாலே அது ரொம்ப ஆர்வமாக, சாலமோன் அங்கிருந்து தான் குதிரைகள் எல்லாம் வாங்கினார். புரியுதுங்களா? அந்த குதிரைகள் பார்த்தீங்கன்னா 12 குதிரைகள்
3 லேயரில் பூட்டப்பட்ட அந்த குதிரைகள் வந்து அவ்வளோ பெரிய ரதத்தை என்ன பண்ணணும், ஒரே ஸ்பீடில், கவனிக்கிறீங்களா, ஒரே ஸ்பீடில் அந்த சாரதி அடிக்கும்போது ஒரே ஸ்பீடில் ஈக்குவல் ஸ்பீடில் அந்த ரதம் போகும். அப்போ அதுக்குள்ளே ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும் இல்லையா, ஒரு ஒற்றுமை, ஸ்பீடு ஒரே மாதிரி. அது மட்டும் இல்லை, குதிரையுடைய கண்களையெல்லாம் நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டாங்க. அதையெல்லாம் குறித்து நான் இப்போ பார்க்கலாம். அப்போ இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா, நீ யாருக்கு ஒப்பிட்டு நான் சொல்கிறேன்னா, உன்னை பார்வோனுடைய ரதங்களிலே பூண்டிருக்கிற பரிகள் அப்படின்னு ஏன் சொல்கிறார்? சாதாரணமாக ஒரு குதிரைக்கு ஒப்பிட்டு கூட சொல்லிடலாம். பார்வோனுடைய ரதங்கள் இருக்கக்கூடிய குதிரைகளுடைய அந்த நேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது 12 குதிரைகள் இருந்துச்சுன்னா ஒவ்வொன்று 3 குதிரைகள், பூட்டப்பட்ட குதிரைகள் ஒரே ஸ்பீடில் ஒரே கோஆர்டினேஷனோடு அது போகும். ஒற்றுமை. இதைத்தான் யோவான் 12ஆம் அதிகாரத்தில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருமைப்பாட்டில் நீங்கள் தேறினவர்களாக இருக்கணும். அப்போ நமக்குள்ள ஏக சிந்தை, ஒற்றுமை, இதை இருக்கிறதுக்கு குதிரைகளை மையமாக வச்சு சொல்கிறார். அவைகளுக்கெல்லாம் ஒரே சாரதி இருப்பார், ஒரே கயிறில் அது கட்டப்பட்ட அந்த குதிரைகள் எல்லாம் அது வந்து ஒரே ஸ்பீடில் அந்த பார்வோன் எங்கே போக நினைக்கிறாரோ அது கூட்டிகிட்டு போகும். நல்ல ஹைட் இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அதனால தான் இந்த குதிரைகளுக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். இதில் ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவருடைய பார்வைக்கு விலையேற பெற்றது. படிச்சிருக்கோம் இல்லையா? கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம், இட் இஸ் ப்ரிஷியஸ் இன் த சைட் ஆஃப் தி லார்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். நம்ம வந்து அருமையானதுங்கிற தமிழில் இருக்கும், இங்கிலீஷில் விலையேற பெற்றது அப்படின்னா. இப்போ கூட இந்த குதிரைகளை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, மிருகங்கள்லேயே அதிகமான விலையுள்ள ஒரே மிருகம் குதிரை தான். கவனிக்கிறீங்களா? சில நாய்களை கூட பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கெல்லாம் நாய்கள் இருக்குது. 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய்க்குள்ளே கூட சில நாய்கள் எல்லாம் விற்கிறாங்க. அதே திருச்சூர்லெல்லாம் பார்த்தீங்கன்னா போனீங்கன்னா ஒரு யானைகள் பண்ணையே வச்சுருக்காங்க. ஒரு யானையை 10 லட்ச ரூபா கொடுத்து வாங்கிடலாம். ஆனால் குதிரையுடைய விலை என்ன தெரியுமா? பெங்களூரில், ஊட்டியிலெல்லாம் இந்த குதிரை ரேஸ் வைப்பாங்க, அவங்களுக்கு தான் தெரியும். இப்போல்லாம் குதிரையினுடைய விலையெல்லாம் எவ்வளோ தெரியுங்களா? 2 கோடி ரூபாய். 2 கோடி ரூபாய் ஒரு குதிரையினுடைய விலையா. ஒரு காலத்தில் சொல்லுவாங்க 50 லட்சம் 60 லட்சம் சொன்னாங்க, 10 லட்சம்லாம் சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரேஸ் குதிரைகளுக்கெல்லாம் பயங்கரமான மவுஸ் இருக்குது. அந்த குதிரைகளுக்கென்றே சில பேர் உயிர் வாழ்வாங்க. அந்த குதிரை செத்துச்சுன்னா இவனும் செத்துருவான். ஏன்னா அந்த குதிரை மேலே தான் பந்தயம் கட்டியிருப்பான். அந்த மாதிரிலாம் நிறைய கவனிக்கலாம். அப்போது தேவன் வந்து ஒரு விஷயத்தை நமக்கு புரிய வைக்கணும்னு முயற்சி பண்ணுறார். அப்படிங்கிற போது ஏன் நம்மளை குதிரைகளுக்கு கூப்பிட்டு சொல்கிறாருன்னா, மிருகங்கள்லேயே அதிகமான விலை உள்ள மிருகம் இந்த குதிரை தான். ஏன் அப்படின்னா, இந்த குதிரை நிறைய சம்பாரித்து கொடுக்குது எல்லாத்துக்கும். சிங்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கி கொண்டு வந்து ஒரு கூண்டில் வேணால் அடைச்சி வச்சு அப்புறம் கொஞ்சம் டிக்கெட் போட்டு எல்லாத்தையும் போய் பார்க்க சொல்லலாம் இல்லையா? சிங்கத்து பேர்லாம் பணம் கட்ட முடியாது. அதுக்கு வேற ஒரு நேச்சர் இருக்குது. ஆனால் குதிரைகள் அப்படி இல்லை. குதிரைகள் வந்து ஒரு நாட்டினுடைய ராஜா, அவனுக்கு எவ்வளவு குதிரைகள் இருக்குதோ அதை வைத்து தான் அந்த ராஜாவுடைய மேன்மை கருத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். அதனால தான் சாலமோன் என்ன செய்கிறார்? 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. சாலமோன் ரதங்களையும் குதிரை வீரரையும் சேர்த்தான். அவனுக்கு 1400 ரதங்கள் இருந்தது, 12000 குதிரை வீரர்கள் இருந்தாங்க. அவைகள் ரதங்கள் வைக்கும் பட்டணங்கள், அவைகள் எருசலேமிலே தன்னோட ஒரு பெரிய பட்டணத்திலேயே குதிரைகள் 12000 குதிரை வீரர்னா 12000 குதிரை. யோசனை பண்ணிப்பார், அத்தனை குதிரைகள் வாங்கி வச்சிருக்கார். அது மட்டும் இல்லை, அதில் 28ஆம் வசனம் பாருங்க. சாலமோன் தனக்கு குதிரைகளையும் புடவைகளையும் எகிப்திலிருந்து வரவழைத்தான். பிறகு எல்லாமே எகிப்திலிருந்து தான் அங்கே போகுது. அப்புறம் எகிப்திலிருந்து வந்த ஒவ்வொரு ரதத்தின் விலை 600 வெள்ளிக்காசு, ஒவ்வொரு குதிரையின் விலை 150 வெள்ளிக்காசுமா இருந்தது. ஸோ இது எல்லாம் அவர் ஏன் வாங்கி வச்சார் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது, அன்புக்குரிய சகோதர சகோதரி, அந்த காலத்தில் ஒரு ராஜாக்கள் கிட்ட எவ்வளவு குதிரைகள் இருக்குதோ அந்த குதிரைகளை வைத்துத்தான் ராஜாவுடைய மேன்மை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். இதை வந்து சங்கீதக்காரன் எழுதுறார் பாருங்க. சங்கீதம் 20:7 வாசிக்கலாம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். பார்த்தீங்களா? சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். எப்படி ஒரு பெரிய பணக்காரன் எத்தனை கார் வச்சிருக்கார் அப்படின்னு வச்சு அவர் பெரிய பணக்காரன் சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு ராஜா கிட்ட எவ்வளவு குதிரைகள் இருக்குது, அதில் எகிப்திய குதிரைகள் எவ்வளோ இருக்குது. ஸோ இதை வச்சு தான் அவங்க மேன்மை பாராட்டுறாங்களா. ஆனால் சங்கீதக்காரன் எழுதும்போது நாங்கள் அப்படி இல்லை,
எங்கள் தேவனாய கர்த்தரை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். அப்படின்னா குதிரையில் அப்படி என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது? நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம பேசுனோம்னா மணிக்கணக்கில் ஆகும். ஆனால் நமக்கு தேவையான ஆவிக்குரிய பொருளுக்குரிய சில விளக்கங்களை மட்டும் குதிரையிலிருந்து நம்ம பார்க்கலாம். ஏன் தேவன் திருச்சபையின் பிள்ளைகளை குதிரையில் கூப்பிட்டு சொன்னார்? முதல் உதாரணம், அது விலை ஜாஸ்தி. அதே மாதிரி தான் தேவனுடைய பார்வையிலுடைய பிள்ளைகள் விலையேற பெற்றவர்கள். விலையேற பெற்றவர்கள்னால் அவங்களுக்கு ஒரு ஒர்த் இருக்கு இல்லையா? குதிரைக்கு ஒரு ஒர்த் இருக்குது. பழங்காலத்திலிருந்தே ராஜாக்கள் குதிரைகளை தான் வேட்டைக்கு பயன்படுத்துவார்கள். வெளியூர்களுக்கு போகிறதுக்கெல்லாம் குதிரைகள், ரதங்கள் தான். புரிதல? மாடு கட்டி இல்லைன்னா நடக்க முடியாது. குதிரைகள்னால் ஸ்பீடாக ஓடும். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, குதிரைகள் மட்டும்தான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே நீண்ட நேரம், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 9 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக ஓடிட்டுருக்குமா, ஒரே ஸ்பீடில். கவனிக்கிறீங்களா? அதனால தான் இப்போ நான் ஸ்டாப்பாக ஓடக்கூடிய மிஷின்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? என்ஜின் மிஷின்கெல்லாம் என்ன பேர் வச்சுருக்காங்க? ஹார்ஸ் பவர் அப்படின்னு பேர் வச்சாங்க. எலிஃபண்ட்ஸ் பவர். எலிஃபண்ட் ரொம்ப பெருசாக தான் இருக்குது. ஆனால் எலிஃபண்ட் பவர்னு சொல்கிறது இல்லையா? ஹார்ஸ் பவர் அப்படின்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா, அது தொடர்ந்து தன்னுடைய எனர்ஜி அது அப்படியே தொடர்ந்து ஓடிட்டே இருக்கும். எந்த விதமான சுணக்கமும் இல்லாமல் அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கும். அந்த குதிரையோட ஈக்குவலாலாம் ஓட முடியாது. எரேமியா தீர்க்கதரிசி இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் அட்வைஸ் பண்ணும்போது, நீ பாருங்க, எரேமியா 12:5, நீ காலாட்களோட ஓடும்போதே உன்னை இழைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோட எப்படி நீ ஓடுவ அப்படின்னு கேட்குறார். புரியுதுங்களா? அப்படின்னா அந்த குதிரைகள் ஓடக்கூடிய அந்த வேகம் இருக்கு இல்லையா, அந்த வேகத்துக்கு ஒப்பிட்டு அவர் சொல்கிறார். நம்ம இஸ்ரேல் ஜனங்களையே அவர் குதிரைகளுக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கார். பாருங்க, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். ஒரு குதிரை வனாந்தர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராத படிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினவர். பாருங்க, ஒரு சாதாரணமான ஒரு குதிரை அது நடந்து நார்மலாக போனாலே சில மேடு பள்ளங்கள் எல்லாம் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி போயிடும். அப்போ அது வனாந்தர வெளியில் நடக்கும்போது ரொம்ப ஃப்ரீயாக நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் இஸ்ரேல் ஜனங்களை தேவன் ஒரு வழி நடத்தினாருங்கிறார். அவர்களையே பாருங்க, ஒரு குதிரை கூப்பிட்டு தான் சொல்லியிருக்கார். ஆனால் அவங்க என்ன ஆகிட்டாங்க? கழுதைகள் ஆகிட்டாங்க இல்லையா? அவங்க மிக மோசமான நிலைமைக்குள்ளே அவங்க போயிட்டாங்க. அந்த வார்த்தைகள் கூட பின்னாடி நம்ம படிக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இந்த குதிரைகள் இருக்கும்போது தேவன் விசேஷமாக, என் பிரியமே உன்னை பார்வோனுடைய ரதங்களிலே பூண்டிருக்கிற பவுஞ்சுக்கு ஒப்பிடுகிறேன்னு சொல்கிறாருன்னா என்ன காரணம்? தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகள் என்னைக்கு நம்ம சத்தியத்துக்குள்ளே வந்தோமோ, இந்த குதிரை சாகிற வரைக்கும் ஓடிட்டே இருக்கணுமா தொடர்ந்து. யார் மாதிரி? குதிரைகளைப் போல. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்ச நாள் ஓடுவாங்க, அப்புறம் விழுந்துருவாங்க. அப்புறம் மறுபடியும் எந்திரிச்சு ஓடுவாங்க, அப்புறம் விழுந்துருவாங்க. சில பேர் கொஞ்ச நாள் ஓடுவாங்க, அப்புறம் விழுந்துருவாங்க. கவனிக்கிறீங்களா? சில பேர் முதல் விழுந்துருவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள். நிறைய இந்த மாதிரி சில சூழ்நிலையெல்லாம் பார்க்கலாம். ஆனால் திருச்சபை என்கிற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வந்துட்டோம்னாலே, இந்த திருச்சபைக்குள் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் என்ன கஷ்டம், என்ன பிரச்சனை, என்ன அவமானம், என்ன இடுக்கண்கள், நெருக்கங்கள் என்ன வந்தாலும் குதிரைகளைப் போல எந்த ஒரு தடையும் இல்லாமல் தொடர்ந்து ஓடிட்டு இருப்பாங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி. என்னைக்கு சத்தியத்துக்குள்ளே அவங்க ஓட ஆரம்பித்தாங்களோ அன்னையிலிருந்து அவருடைய ஓட்டம் தொடர்ச்சியாக இருந்துட்டு இருக்கும். அவர்களுக்குள்ள எந்த விதமான ஒரு இடரும் இருக்கா. ஸோ அதுக்கு பேர் தான் ஹார்ஸ் பவர், குதிரை சக்தி. ஸோ இந்த குதிரைகளுக்கே இருக்கக்கூடிய சில ஸ்பெஷல் குணங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன்னுடைய எஜமானோடு அது கம்யூனிகேட் பண்ணுமா. கவனிச்சிருக்கீங்களா? அதனால தான் இன்றைக்கும் பெரிய பெரிய, இப்போ நம்முடைய குடியரசுத் தலைவர் மாளிகையில் யாராவது பெரிய பெரிய தலைவர்கள் வந்தால் அவங்களுக்கு மரியாதை எப்படி தெரியுங்களா செலுத்துவார்கள்? குதிரைகளில் போவாங்க வீரர்கள், குதிரையில் போய் அந்த ரதத்தில் கொண்டு வருவாங்க. இன்றைக்கி பிரிட்டிஷ் ராயல் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் வெளியில் போகிறதே, அவ்வளோ பெரிய டெக்னாலஜியில் கார் வந்தால் கூட அவர்கள் வெளியே போகிறதே அந்த குதிரைகளில் தான். ஸோ அந்த குதிரையுடைய சத்தமே ஜனங்கள் வேடிக்கை பார்க்கும்போது ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். அப்போ இன்றைக்கும் அந்த குதிரைகள் ரொம்ப மேன்மையாக நினைக்கப்படுது. அது மட்டும் இல்லை, பிரிட்டிஷில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கிங்ஹாம் பேலஸ்க்கு முன்னால் சில பரேட்ஸ் எல்லாம் நடக்கும். அப்போது நிறைய குதிரைகளோட வீரர்கள் வெளியே இந்த பரேட் போவாங்க. அந்த குதிரைகள் எப்படி நம்ம லெஃப்ட் ரைட் போடுறோம்ல,
அதே மாதிரி வலது கால் இடது கால் ஒரே மாதிரி வந்து அந்த ஒரு கோஆர்டினேஷனோட அது லெஃப்ட் ரைட் போட்டு இதை பார்ப்பதற்கு வெளிநாடுகளிலிருந்து நிறைய வந்து நின்று பார்ப்பாங்க, அந்த பேரட் மட்டும் பார்க்கறதுக்கு. அப்படின்னா எந்த அளவுக்கு காரணம் என்னன்னா, அவர்கள் அந்த குதிரைகள் தாங்கள் வளர்த்தக்கூடிய அந்த எஜமான்கள் ஒரு குதிரைக்கு ஒரு வீரன் இருப்பான், ஒரு பராமரிப்பாளன். ஸோ இவங்க எல்லாருமே ஒரு கோஆர்டினேஷனாக இருக்கும்போது எல்லாத்தையும் பார்க்கும் அந்த குதிரைகள். இந்த ப்ராக்டிஸில் எல்லாரையும் கவனித்து எல்லாரோடையும் கம்யூனிகேட் பண்ணுமா. திருச்சபையின் பிள்ளைகள் அப்படி தான் இருக்கணும். தங்களை சுற்றிலுக்கிற எல்லாரையும் கவனிக்கணும். யார் யார் எப்படி இருக்காங்க கவனிக்கணுங்கிறது சொல்கிறது நம்மனா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இவங்க வீட்டில் என்ன நடக்குது, அவங்க வீட்டில் என்ன நடக்குது, பக்கத்து வீட்டில் அந்த கவனிப்பு இல்லை. சபையில் சகோதர சகோதரிகள் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய நல்லது கெட்டது என்ன, அதை குறித்து கவனிக்கிறீங்களா? அது மட்டும் இல்லை, குதிரைக்கு யானைக்கு இந்த மாதிரி சில மிருகங்களுக்கு ஹியரிங் பவர் ரொம்ப ஜாஸ்தியாக. இப்போ நம்ம கம்பேர் பண்ணிக்கலாமா? அப்போ யாருக்கு ஹியரிங் பவர் அதிகம் இந்த உலகத்திலேயே? காதுள்ளவன் கேட்க கடவன். எப்படி குதிரைக்கு ரொம்ப ஹியரிங் பவர் இருக்குதோ, அது வந்து ஏறக்குறைய 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே தங்களுடைய எஜமான் ஏதாவது சத்தம் போட்டு அந்த சத்தத்தை கேட்டு அது ஓடிடுமா. எல்லா மிருகங்களும் நிறைய மிருகங்கள் அப்படி இருக்கும். குதிரைகள் விசேஷமாக பார்த்தீங்கன்னா சொன்ன டைமில் வந்து அப்படி நிற்கும். எஜமான் எதிர்பார்க்குறார் அப்படின்னா ஒரு விசில் அடித்தா கூட போதுமா, உடனே அது வந்து நிற்கும். அந்த அளவுக்கு அந்த குதிரைகளுக்கு அந்த ஹியரிங் பவர் இருக்குது. ரொம்ப ஆச்சரியம். இதை குறித்து படிக்கும்போது குதிரையுடைய கண்கள் வந்து 360 டிகிரி ஐசெட்டுங்கிறாங்க. பாருங்கள், அந்த இனிமேல் நீங்கள் கவனிச்சு பாருங்கள். இப்படி திருப்பி அப்படி பார்க்கும். ஒரு கண்ணில் இப்படி திருப்பி பார்க்கும்போது இந்த கண்ணிலையும் வந்துடும், இந்த கண்ணிலையும் அதே மாதிரி. இப்போ நம்ம ஒரு அளவுக்கு தான் ஒரு அளவுக்கு தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் அந்த குதிரைகள் அதுக்கு மேலேயும் பார்க்குமா. அப்போ தங்களுக்கு சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பது அந்த குதிரைகளுக்கு நன்றாகவே தெரியும். இதெல்லாம் வந்து ஒரு குதிரைக்கு இருக்கக்கூடிய ஒரு அப்போ அந்த கண்கள் வந்து எப்போதுமே அதை கவனிச்சுட்டே இருக்குமா. நம்ம சங்கீதக்காரன் கூட எழுதுவார், 119ஆம் சங்கீதம் 123 வசனம் வாசிக்கலாம். உமது ரட்சிப்புக்கும் உமது நீதியின் வார்த்தைக்கும் காத்திருக்கிறதுனால் என் கண்கள் பூத்து போகும். இதை பார்த்துக்கிட்டே என் கண்கள் பூத்து போகும். அப்படின்னா இது குதிரைகளுக்கு ஒப்பிட்டு கவனிக்கும் போது இந்த குதிரைகள் எப்பொழுதுமே தங்களுடைய எஜமான்கள், தங்கள் மேலே ஏறக்கூடிய எஜமான்களையே எங்கே இருந்தாலும், அது மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தாலும் சரி, அது வந்து பாஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, எங்காவது கட்டப்பட்டிருந்தாலும் அது ஒரு கண்ணில் தன்னுடைய எஜமானையே பார்த்துட்டு இருக்குமா. இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கு பாருங்க. அதே மாதிரி தான் நம்முடைய தேவனையும் கிறிஸ்துவையும் நம்ம அதிகமாக கவனிக்கிறவர்களாக இருக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், மற்றதையெல்லாம் கவனிச்சுட்டு போகிறோம். அது மட்டும் இல்லை, குதிரைகளுக்கு அந்த மெமரி பவர் இருக்குது பார்த்தீங்களா. அதில் வந்து ஒரு காலத்தில் இப்போல்லாம் நமக்கு வந்து ஒரு ஊர்லேருந்து ஊருக்கு போகிறதுக்கு ரோடு இருக்குது, அந்த ரோட்லேயே பேர் இருக்குது, அங்கே போனால் அந்த டைரக்ஷன் இருக்குது. பழைய காலத்தில் ஒன்றுமே இல்லையே. தஞ்சாவூர்லேருந்து ஒரு வேளையை நம்ம வந்து இங்கே மதுரைக்கோ அல்லது நாகர்கோயிலுக்கோ ஒரு காட்டு வழியில் வரணும் அப்படின்னா தஞ்சாவூர்லேருந்து நாகர்கோயில் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த குதிரை அந்த போகுதுலேயே அந்த ரூட்டை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்குமா. இப்போ யானைகள் கூட அதிபுத்திசாலி யானைகள் எந்த வழியில் வருதோ அதே வழியில் போயிடும். மிருகங்களுக்கு தேவன் எப்படிப்பட்ட ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காரு. ஸோ யானைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீசனில் ஒரு பக்கம் அப்படி சுற்றி வரும், ஒரு மலைகளை சுற்றி அப்படி வரும். ஆனால் குதிரைகள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய கையாடுகிறவன் எங்கே போகணும்னு நினைக்கிறாரோ அந்த போகிறதுக்கு நினைக்கும் போது அதற்குரிய அந்த கடிவாளம் அதை வந்து அவங்க டைரக்ஷன் கொடுக்கும்போது அது போயிட்டு திரும்பி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுன்னா அந்த ரூட்டில் வருமா. அப்போ அந்த ரூட் தெரியுது பாருங்கள் அந்த குதிரைகளுக்கு. இதனால தான் பழங்காலத்து ராஜாக்கள் வேட்டைக்கு போகிறதால சரி, ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டாங்கன்னா திசை தெரியாது. அதுக்கு சில சமிக்கைகளை வச்சுருப்பாங்க. பட் இருந்தால் கூட குதிரைகள் என்ன பண்ணால் ஈஸியாக எந்த வழியில் போகணுமோ அந்த வழியில் வெளியே வந்துடும். எது சரியான வழின்னு அதுக்கு தெரியுமா. இதைத்தான் இறைமையா எழுதுகிறார். வழிகளிலே நின்று பூர்வ பாதை எதை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எதுவோ அதிலே நடவுங்கள். அப்போ திருச்சபையின் பிள்ளைகள் இந்த குதிரைகளைப் போல எந்த வழி சரி, எது போனது வழி, எது வந்த வழி எல்லாமே திருச்சபையின் பிள்ளைகளுக்கு அது வந்து தெரியணும். எதை மாதிரி, இந்த குதிரைகள் மாதிரி. அதனால தான் குதிரையை திருச்சபைக்கு ஒப்பிட்டு எழுதுகிறார். இப்போ இந்த திருச்சபை ஆகிய குதிரை இப்போ எதுக்கு ரெடியாக நிற்க தெரியுங்களா? நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த குதிரை யாருன்னா இன்னைக்கு நாம தான்.
அப்போ நமக்கு முன்னாடி ஒரு யுத்த நாள், கர்த்தருடைய நாள் எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? அவருடைய நாளுக்குள்ளே தான் இருக்கும். இந்த நாளுக்குள்ளேயே ஒரு யுத்தம் இருக்கு திருச்சபையின் பிள்ளைகள். த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார், கடைசி யுத்தம் இந்த குதிரைகளுக்கு இருக்கா. அப்போ திருச்சபையின் பிள்ளைகள் இதை உணர வேணும். இதை உணராமல் விட்டுட்டோம்னா சில நேரங்களில் நாமோ ஒரு மோசமான குதிரைகளாக மாறியிருக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த குதிரைகள் கையாடுகிறவனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக அந்த குதிரைகளுக்கு சில கடிவாளம் போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ இதை குறித்து சங்கீதக்காரன் எழுதும்போது பாருங்கள், சங்கீதம் 32 சங்கீதம் 9 வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். நமக்கு சொல்ற பாருங்க, வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரை மாதிரி இருந்துடாதீங்க. அப்போ அந்த கடிவாளம் போட்டால் தான் சில குதிரைகள் எல்லாம் என்ன பண்ணும்னா அது தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். தேவன் நமக்கு ஒரு கடிவாளம் போட்டிருக்கார், ஒரு கயிறு வச்சு இழுத்து கட்டியிருக்கார். அதில் தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறார். அன்பின் குதிரைகள் அந்த கண்ட்ரோல்லே இருக்குமா. ஆகாத குதிரைகள் அதை விட்டு வெளியே போயிடும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? ஓசியா 11 மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். பாருங்கள், அப்போ தேவன் இந்த கடிவாளம் போட்டு தான் நம்மளை இழுத்திருக்கார். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா குதிரையை கையாடுகிறவன் அது எப்படி ஆக்ஷன் பண்ணுவாங்கன்னா, கையில் அந்த கடிவாளம் இழுத்து பிடிச்சிருப்பாங்க. இந்த கால்கள் ரெண்டிலும் பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு இருக்கும். அந்த காலில் குதிரையினுடைய வயிற்றை அவங்க தட்டுனான்னு அதை ஸ்பீடாக போகணுன்னு அர்த்தம். இந்த மாதிரிலாம் சில ப்ராக்டிஸ் கொடுத்து வச்சுருப்பான். அப்படி இழுத்தாங்கன்னா அது நிற்கும். சரிங்களா? அந்த மாதிரிலாம் இருக்கும். சில நேரங்களில் கட்டுக்கடங்காத போகக்கூடிய குதிரைகளை சில தடிகள் மூலம் அடித்து கூட அதை தங்களுடைய வழிக்கு கொண்டு வர்றது உண்டு. அதனால தான் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 26 3 வாசிக்கலாம். குதிரைக்கு சவுக்கும் கழுதைக்கு கடிவாளமும் மூடனுடைய முதுகுக்கு பிரம்பும் ஏற்றது. அப்பவே சொல்லிட்டார் பாருங்க, இதெல்லாம் நீதிமொழிகள் புஸ்தகம் தானே. குதிரைக்கு சவுக்கும் கழுத்துக்கு கடிவாளமும் மூடனுடைய முதுகுக்கும் ஏற்றது பிரம்பு. மூடன் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்க தான் மூடர்கள். தொடக்க காலத்திலேயே தேவனுக்கு முகத்தை காட்டுற பதிலாக முதுகை காட்டினாங்க. தேவன் முதுகு மேலே ஒரு பிரம்பு அடித்தார், உடனே திரும்பினாங்க. அதனால தான் சொன்னார் மூடனுடைய முதுகுக்கு ஏற்றது பிரம்பு. அப்போ அந்த பிரம்பு எதை குறிக்குது? அந்த சவுக்கெல்லாம் எதை குறிக்குது? திருச்சபையின் பிள்ளை நம்ம தான் குதிரை. சில நேரத்தில் அடங்காமல் போகிறோம் இல்லையா? இப்போ சொல்கிறார் பாருங்க, நீதிமொழிகள் 29 15 பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். இதெல்லாம் கடிந்து கொள்ளுதல், அதை இழுக்கிறது, போட்டு இழுத்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது. பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணும். கிளியராக அதை சொல்லிட்டார். ஸோ அப்படின்னா பாருங்கள், நீதிமொழிகள் 22 15 பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி கொண்டிருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். அப்படின்னா இந்த ஆகாத குதிரைகள் எல்லாம் திரும்பி கொண்டு வர்றதுக்கு தேவன் ஒரு சில தண்டனைகள் கூட என்ன செய்கிறாரா அவர் கொடுப்பார். அப்படி கொடுக்கும்போது சில குதிரைகள் வழிக்கு வந்துடும். வழிக்கு வந்த ஒரு வேளை அந்த எஜமானுக்கு பிரியமான குதிரையாக அது மாறிடுச்சுன்னா அதனுடைய ஆட்டிடியூட் சொல்கிற முடிய செயல்பாடுகள் எஜமானுக்கேற்ற செயல்பாடுகளாக மாறிடும். எப்படி மாறிடும்னா, சில நேரத்தில் அடங்காமல் எஜமான் என்ன நினைக்கிறாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக போகும். சில நேரத்தில் நின்றுடும், சோம்பேறி மாதிரி ஆகிடும். இப்படியெல்லாம் சில குதிரைகள் உண்டு. ஆனால் அந்த ஒரு தேவனுக்கிட்ட வரக்கூடிய குதிரைகள் மாதிரி அந்த ஒரு கையாடுகிறவனுக்கேற்ற குதிரைகளாக வந்துட்டோம்னாலே அந்த குதிரைகள் என்ன ஆரம்பிக்கும்னா தன்னுடைய எஜமானுக்கு பிரியமாக நடக்க ஆரம்பிக்கும். ஒரு குதிரைக்கு எஜமான் என்ன பிரியம் வைப்பார்? குதிரையினுடைய வேலை என்ன? ஏற்றிட்டு எல்லா இடத்துக்கும் போகணும். நம்ம சொன்ன டைமுக்கு அங்கே போகணும், ஸ்பீடு. அப்போ அது நம்ம கூப்பிடுற போதே தூங்குச்சுன்னா, நம்ம அவசரமாக கிளம்பும் போது அப்படியே தூங்கிட்டு நின்றுருந்தா எப்படி இருக்கும்? அதனால் குதிரைகளுடைய அந்த தூக்கம் எவ்வளோ தெரியுங்களா? ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் தான் தூங்குதான். நம்ம நைட்டும் தூங்குகிறோம், நைட்டு ஃபுல்லாக செல்ஃபோன் பார்த்துட்டு பகல்லையும் தூங்குகிறோம், அப்புறம் மீட்டிங்கில் உட்காந்தும் தூங்குகிறோம், அப்புறம் நம்முடைய தூக்கத்திலேயே தான் இருந்துகிட்ருக்குறோம்.
சில நேரத்தில் நம்முடைய சுயநலத்தினுடைய விஷயம் வரும்போது கொஞ்சம் நல்லா முழிச்சுக்குவோம். அதை மீறிடுச்சுன்னா அப்புறம் தூங்கிடுவோம். ஆனால் அந்த குதிரையுடைய தூக்கம் பாருங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் அதனுடைய பாடி லாங்குவேஜ் பார்த்துருக்கீங்களா? ஒரு குதிரையை நல்ல ஒரு வளர்ந்த குதிரையை என்னைக்காவது கவனித்து பாருங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அது அப்படி நிற்காது. அது 2 கால்களையும் மாட்டிகிட்டே இருக்கும். அந்த குதிரையுடைய வால் அடிக்கும். திடீர்னு இப்படி தன்னுடைய தலையை அது ஒரு மாதிரி சுருக்கும். அப்படி நிற்கும். இப்படியே தான் நடந்துட்டு ஒரு பக்கமே நிற்காது. எப்படி அந்த எருமை மாடுகள்லாம் அப்படியே நிற்குது பாருங்கள் மலையில், அப்படியெல்லாம் நிற்காது. கவனிக்கிறீங்களா? அதே மாதிரி மாடுகள் எல்லாம் ஒரு பக்கம் அப்படியே நின்றுருக்கும். அப்படியெல்லாம் குதிரை என்னைக்குமே அப்படி நிற்காது. சுறுசுறுப்பாக அதோட பாடி லாங்குவேஜ் இருந்துகிட்டே இருக்குமா. ஸோ ஏன் அப்படின்னா தன்னுடைய எஜமான் எப்போ கூப்பிடுவான் அவன் சொல்கிற இடத்துக்கு நான் போகணும். அந்த டயர்டு காட்டிடக்கூடாது. அப்படி டயர்டு காட்டிட்டு அந்த எஜமான் அந்த நினைச்ச இடத்துக்கு போக முடியாது இல்லையா? அந்த மாதிரி எஜமானுடைய சிக்னலுக்காக காத்திருக்கிற குதிரைகள் எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்குமா. இதையத்தான் கடைசி கால திருச்சபைக்கு அவர் எழுதினார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஏசாயா 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர் தூரத்தில் உள்ள ஜாதியாருக்கு ஒரு கொடியை ஏற்றி அவர்களை பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து பயில் காட்டி அழைப்பார். இன்னைக்கு உலகமெங்கும் இருக்கிற அநேக தேவனுடைய பிள்ளைகளை தம்முடைய சத்தியம் என்கிற அந்த ஒரு சிக்னல் மூலம் காட்டி கூப்பிடுறாரு. இன்னைக்கு நிறைய பேர் வர்றாங்க. அவர்கள் எப்படி வர்றாங்க பாருங்க. அவர்கள் தீவிரமும் வேகமுமாய் வருவார்கள். நிறைய பேர் சத்தியத்துக்குள்ள வர்றாங்க. ஸ்பீடா புரிதுங்களா? வேகமாக வர்றாங்க. அவர்களில் விடாய்த்தவனும் இடறுகிறவனும் இல்லை, தூங்குகிறவனும் உறங்குகிறவனும் இல்லை. நம்ம 15 நிமிஷம் தான் தூங்கணும்னு நம்முடைய வாழ்க்கையில் இருந்ததுன்னா அவ்வளோதான், மொத்தமாகவே தூங்கிடுவோம். ஆனால் குதிரை பாருங்கள் 15 நிமிஷம் தூங்கினா கூட 8 மணி நேரம் தொடர்ந்து ஓடுது போகிறான். அதான் அந்த வசனம் தான் இப்போ நமக்கு புரிஞ்சுது. தூங்குகிறவனும் உறங்குகிறவனும் இல்லை, அவர்களின் ஒருவனுடைய இடுப்பின் கச்சை அவிழுவதும் இல்லை, பாதரட்சிகளின் வாள் அருந்து போவதும் இல்லை. ஏன்னா அவர்கள் எல்லாம் தேவனுடைய போர்க்குதிரைகள். எப்பொழுதுமே எந்த வேலையை செய்யறதுக்கு தயாராக இருப்பாங்க. அதை குறித்து அடுத்த வசனம் பாருங்க. ஏசாயா 5:28 வாசிக்கலாம். அவர்கள் அம்புகள் கூர்மையும். யார் இப்படிப்பட்ட ஜனங்கள்? அவர்கள் வில்லுகள் எல்லாம் நானேற்றினவர்கள். ரெட்டியாக இருப்பாங்களாம், போராட்டத்துக்கு ரெட்டியாக இருப்பாங்க தேவனுடைய பிள்ளைகள். அவர்களின் குதிரைகள் பாருங்க, குதிரைகளின் குளம்புகள் கற்பாறைகளாக எண்ணப்பட்டவர்களும். கவனிச்சு பாருங்க. ஒரு சாதாரணமாக ஒரு நிலத்தில் போனாலே இந்த குதிரையினுடைய அந்த கால் சவுண்டு எப்படி வரும், அதே ஒரு கற்பாறையில் போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்களாம். இங்கேயும் அந்த குதிரைகளை கூப்பிட்டு தான் சொல்லியிருக்கார். ஸோ இப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தான் இன்னைக்கு அவருக்கு தேவை. என்ன இந்த அவருடைய அந்த ஸ்திரீயின் வித்து முடிய போகிற காலப்பகுதி, இப்போ அவருக்கு மிக சுறுசுறுப்பான தேவனுடைய பிள்ளைகள் தேவை. இந்த குதிரைகள் மாதிரி தொடர்ந்து ஓடுறவங்க தேவை. எஜமானியே பார்க்குறவங்க தேவை. கரெக்டான வழி பார்க்குறவங்க தேவை. அவர்கள் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டவங்களாக இருப்பாங்க. ஸோ இந்த குதிரையினுடைய அந்த நிலைமை எப்படி இருக்குங்கிறத யோபு புஸ்தகத்தில் பாருங்கள் ஒரு விளக்கம் கொடுக்குறார். ஏற்கனவே நம்ம லிவியாதான் பற்றி படிச்சிருக்கிறோம், பிகமோத் பற்றி படிச்சிருக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு படைப்புகளை சொல்லும்போது குதிரையினுடைய நேச்சரை சொல்கிறார் பாருங்க. யோபு 39ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, அதன் தொண்டையில் குமுறலை வைத்தாயோ. அதன் தொண்டையில் ஒரு குமரலை வைத்தாயோ, அது கணக்கும் இல்லையா. ஒரு வெட்டுக்கிளை மிரட்டுகிற போலதை மிரட்டுவாயோ, அதனுடைய நாசியின் செருக்கு பயங்கரமாக இருக்குமா. அது பார்க்குற பார்வையே பயங்கரமாக இருக்கும். அது தரையிலே தாளடித்து தன் பலத்தில் கழித்து ஆயுதங்களை தரித்திருக்கிறவருக்கு எதிராக புறப்படும். பாருங்க, ஆயுதங்களை ஆப்போசிட்டில் 1000 பேர் ஆயுதம் வச்சிருந்தாலும் சற்றும் பயப்படாமல் அந்த குதிரை அவங்களுக்கு முன்னாடி அப்படி ஓடுமா. அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின்வாங்காமலும் இருந்து பயப்படுதலை அலட்சியம் பண்ணும். அதுக்கு பயங்கிறதே இருக்காது. அப்படின்னா யாருக்கு? திருச்சபையின் பிள்ளைகளுக்கு பயம் இருக்கக்கூடாதான். 1000 பேர் முன்னாடி வந்தாலும் குதிரை மாதிரி ஓடணுமா. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா அம்பரா துணியும் மின்னுகிற ஈட்டியும் கேடகம் அதன் மேல் கலகலக்கும் போது கர்ப்பமும் மூர்க்கமும் கொண்டு தரையிலே விழுந்து விழுகிறது போல அனுமானித்து எக்காலத்தின் தொனிக்கு அஞ்சாமல் பாயும். நாசம் என்னும் சல்லடையிலே ஜாதிகளை அரிக்கும்படி அவர் ஊதும் சுவாசம் கழுத்து மட்டும் எட்டுகிற ஆற்று வெள்ளத்தைப் போலவும் ஜனங்களுடைய வாயிலே போட்டு அலைக்கடிக்கிற கடிவாளத்தைப் போலவும் இருக்குமா.
ஸோ இப்படிப்பட்ட ஒரு குதிரைகள் தான் தேவனுக்கு இப்போ தேவை. அதனால தான் நீதிமொழிகள் 21:31 நம்ம இந்த ஒரு காரியத்தை பார்த்தோம். என்ன காரியம்? குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தம் பண்ணப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். பழைய காலங்களில் அன்புக்குரிய சகோதர சகோதரியை கொஞ்சம் கவனிங்க. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி சரித்திரங்களை படிக்கும்போது பெரிய பெரிய ஆர்மி, அதாவது பெரிய நாட்டு ராஜாக்கள் எல்லாம் சில சின்ன ராஜ்யங்களை பிடிக்கிறதுக்கு முற்றுகை போட்டுருவாங்களாம். அந்த சின்ன நாடு ஒரு சுத்தியில் இருக்கும், அதுக்கு மதில் சுவர்கள் இருக்கும், அதுக்குள்ளே இருப்பாங்க, அதுக்குள்ளே ஒரு ராஜா இருப்பார். இவங்க பெரிய ராஜ்யத்தில் நிறையா போர் படைகள் முற்றுகை போடும்போது அவர்களால் ஜெயிக்க முடியாது. அதனால் அவங்க என்ன செய்வாங்களா, முதற்கட்டமாக இந்த எதிரிகளை தோற்கடிக்கிறதுக்கு, அவங்கள கலங்கடிக்கிறதுக்கு இந்த குதிரைகள் இருக்கு இல்லையா, அந்த குதிரைகளுடைய வயிற்று பகுதியில் ஒரு தோல் உடைய அப்படி சுற்றி, அந்த தோல் உடையில் பார்த்தீங்கன்னா அநேக விதமான வாள்கள், நல்லா கருக்குள்ள வாள்களை இப்படி நீட்டிட்டு இருக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா இருக்க பயங்கரமாக கட்டிட்டு மதில் சோத்திலிருந்து எதிரிகள் மேலே தள்ளி விட்டுருவாங்க. அந்த குதிரை என்ன பண்ணும்னா அந்த எதிரிகளுக்குள்ள பயங்கரமாக ஓடும்போது சரசரன்னு வெட்டிட்டே போடுமா. எங்கெங்கெல்லாம் கை கால்கள் தெரிக்குதோ, பக்கத்தில் வருதோ, எல்லாத்தையும் வெட்டிட்டு ஓடுமா. அப்போ அந்த ஒரு 10 குதிரைகள் மூலம் சில ஜெயங்கள் எல்லாம் உண்டாயிருக்கிறதாகலாம் சரித்திரங்களில் சொல்கிறாங்க. அப்படிங்கிற போது அந்த குதிரைகள் பாருங்கள் எவ்வளோ ஒரு பயம் இல்லாமல் எதிரிகளுக்கு நடுவில் அது ஓடுது இல்லையா. அந்த மாதிரி இருக்கணும் திருச்சபையின் பிள்ளைகள். ஏன்னா இனிமேல் நமக்கு வரப்போகிற சோதனை மரணத்துக்கொப்பானது. இன்னும் கொஞ்ச நாள் வரப்போகுது. சபை மட்டும் தனியாக நிற்கும், எல்லாரும் பகைச்சுக்குவாங்க, எல்லாரும் பகைச்சிருவாங்க. குடும்பம், சபை, சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் பகைச்சு சபை மட்டும் தனியாக நிற்கும், தனியாக ஓடும் பயம் இல்லாமல். ஏன் தெரியுமா? அந்த குதிரைக்கு மேலே உட்காந்துருக்க ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதனால தான் சொன்னார், குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தம் பண்ணப்படும். இப்போ ஆயத்தமாக இருக்கு, ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரையால் ஜெயம் வராது, மேலே ஏறி இருக்கிறவரால் ஜெயம் வரும். அப்போ குதிரை என்ன செய்ய வேண்டாம்? தன்னை நம்ப வேண்டாம். தன்னை என்ன பண்ண வேண்டாம்? நம்பவும் வேண்டாம், நம்பாமல் இருக்கவும் வேண்டாம். மேல் இருக்கிறவன் நம்பினா போதும். நம்மளை யார் வழி நடத்துகிறார்களோ, நம்ம யார் கையாடுகிறார்களோ அவங்கள வழி நடத்தினா போதும். அவங்க நம்மளை அவங்க பின்னாடியே ஓடினா போதும். ஆனால் இன்னொரு விஷயம் கூட இருக்குது. குதிரை பார்த்தீங்கன்னா அதுக்கு வாந்தியே வராதான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நமக்கெல்லாம் நல்லாவே வரும். குதிரை ஏன் வாந்தி வராது தெரியுமா? அது என்ன சாப்பிட்டதோ அது ஜீரணம் பண்ணியே ஆகணுமா. அதனுடைய கட்டாயம், அதனுடைய மெட்டபாலிசம் அதுக்குள் இருக்கு. அப்படின்னா நம்ம சத்தியத்தை வாங்கிட்டோம்னாலே இதை நம்ம என்ன தான் பண்ணி ஆகணும்? ஜீரணம் பண்ணித்தான் ஆகணும். பேதுரு சொல்கிற மாதிரி நாய் தான் கக்கினதை திரும்ப கக்கினது மாதிரிலாம் ஆயிடக்கூடாது. சத்தியம் உள்ளே போயிடுச்சுன்னா சில நேரங்களில் அவமானப்படும் போதும் கஷ்டப்படும் போதும் பொறுமையாயிரு, அமைதியாயிரு எல்லாம் சொல்கிற மாதிரி இதெல்லாம் நம்ம அதை ஜீரணம் பண்ணித்தான் ஆகணும். அப்படியே பொறுமையாக இருந்து போயிடணும். கடைசியாக இந்த குதிரை எப்போ தெரியுங்களா? சில நேரத்தில் எல்லாம் சொல்லுவாங்க, அது சரியா இல்லையான்னு தெரியாது. நல்லா ரேஸ் ஓடிட்டுருக்கோம், சில நேரத்தில் கால் ஒடிஞ்சு இந்த குதிரை கீழே விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த குதிரையினால் ஓட முடியாது. அதனுடைய பராமரிப்பு செலவுகள் அதிகம்ங்கிறதுனால அதை ஷூட் பண்ணிடுவாங்களாம், செத்துருமா சில குதிரைகள் எல்லாம். ஆனால் இந்த குதிரைகள் மரணம் வரைக்கும் ஓடும், தான் சாகர வரைக்கும் ஓடும். அந்த மாதிரி தான் நம்மெல்லாம். சில குதிரைகள்லாம் பாதியிலே நின்று கால் ஒடிஞ்செல்லாம் போகிறக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் திருச்சபையின் பிள்ளைகள் நமக்கு எத்தனை வசனம் படிச்சிருக்கோம்? நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. நீ செத்து கீழே இந்த குதிரை விழுகிற வரைக்கும் அந்த குதிரை தன்னுடைய ஜீவனை கையில் வச்சுக்கிட்டு தன்னுடைய எஜமானுக்காக எப்படி ஓடுது, அந்த மாதிரி திருச்சபையின் பிள்ளைகள் தேவனுக்காகவும் கிறிஸ்துவுக்காகவும் அப்படியே ஓடணும். அதனால தான் இந்த போர் குதிரை கூப்பிட்டு நமக்கு தமிழ் பைபிளில் இருக்குது, ஆனால் அது இங்கிலீஷ் பைபிளில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. ஆச்சரியமான வினோதமான இருக்கக்கூடிய 4 மிருகங்கள் சொல்லும்போது நீதிமொழிகள் 30:31 போர்க்குதிரை, வெள்ளாட்டுக்கடா, ஒருவரும் எதிர்க்கக்கூடாத ராஜா நல்லா வரும். அது தனியாக இன்னொரு நாளைக்கு சப்ஜெக்டாக பார்க்கலாம். பட் இருந்தால் கூட இவைகள் எல்லாம் தேவனுடைய ஒரு சன்னிதானத்தில் வரும்போது அந்த குதிரையுடைய அத்தனை குணலட்சணங்களும் திருச்சபையினுடைய குணலட்சணங்களுக்கு ஏற்ப இருக்கிறதுனால தான் என் பிரியமே பார்வோனுடைய ரதங்களிலே பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சு கூப்பிடுகிறேன். ஏன்னா ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருக்கு. ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் ஏற்கனவே கமெண்ட்ஸ் ஆயிருக்கு.
இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு. கர்த்தருடைய நாள், மப்பும் மந்தாரமான நாள், நீதியை சரிக்கட்டும் நாள், அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் டே சொல்கிறோம் இல்லையா, நியாய தீர்ப்பின் நாள். திருச்சபையின் பிள்ளைகள் இப்போ சத்தியத்துக்குள்ள கடைசியாக தங்களுடைய வாழ்க்கையை முடிய போகும்போது, இது திருச்சபையின் பிள்ளைகளுக்கு முன்னாடி இது என்ன நாள் தெரியுமா? எபேசியர் 6:13 வாசிக்கலாம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும் படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பாருங்க, தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். இப்போ நம்ம இருந்து கொண்டிருக்கிற நாள் பாருங்க, ஒரு மிகப்பெரிய தீங்கு நாள். இதில் எதிர்த்து நிற்கணும், சகலத்தையும் செய்து முடிக்கணும். சரிங்களா? அப்படி முடிச்சிட்டோம்னா தேவனுடைய பார்வையில் அவர் விரும்புகிற அந்த ஜீவ கிரீடத்தை வாங்கிக்கலாம். இதை பவுல் நல்லா தெரிஞ்சு, பவுல் என்கிற குதிரை ஓடிட்டே இருந்தது. ஓடிட்டு தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கும்போது அந்த குதிரை என்ன சொல்லி முடிச்சது தெரியுங்களா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அந்த குதிரை சொல்லுது. நாமும் நான் குதிரையா இல்லையானே எனக்கு இப்போ தெரியல. அந்த நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். கவனிக்கலாமா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் யாரை மட்டும்தான் தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் பிரியமேன்னு கூப்பிடுவார்னா, இந்த குதிரைகளுடைய குணலட்சணங்களை உடையவர்களை. ஸோ ஒருவேளை நம்ம இதுக்கு முன்னாடி இல்லாமல் இருந்தால் இந்த வருஷம் அந்த குணலட்சணத்தை பெற்றுக்கொண்டவர்களாக தொடர்ந்து தேவனுக்குள் ஓடுவதற்கு நாம் பிரயாசப்படுவோம். தேவன் தாமே இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.